மாவட்டம் பறவை அரசு நிலையப் பள்ளியில மேல்நிலை 2ஆம் ஆண்டு மாணவர்களாகிய உங்களுக்கு நேற்று லாப நோக்கற்ற அமைப்புகளின் கணக்குகள்ல பெறுதல்கள் செலுத்தல்கள் கணக்கு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது நடத்துறேன் இல்லையா? இன்னைக்கு அந்த பெறுதல்கள் செலுத்தல்கள் கணக்குல பெறுதல்கள் சைடு என்னென்ன வரும், செலுத்தல்கள் சைடு என்னென்ன வரும் அப்படிங்கிற பத்தி ஒரு பலூன் பஸ்டிங் கேம், அதாவது பலூன் உடைப்பு விளையாட்டு நம்ம இப்ப நடத்துறோம். நான் இதை என்ன பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த பலூனுக்குள்ள காற்று ஊதப்பட்ட இந்த பலூனுக்குள்ள பெறுதல்கள் இனங்களையும் செலுத்தல்கள் இனங்களையும் போட்டு வச்சிருக்கேன். சரியா? நீங்க என்ன பண்ண போறீங்க, இந்த பக்கம் இந்த பெஞ்சோட வலது பக்கம் செலுத்தல் இனங்களும் இடது பக்கத்துல பெறுதல்கள் இனங்களும் நான் ஒட்டி வச்சிருக்கேன். சரியா? ஒட்டி வச்சிருக்கேன். நீங்க இந்த பலூனை உடைச்சு சரியான இனங்களை பெறுதல்கள் பக்கமும் செலுத்தல்கள் பக்கமும் வைக்கணும். ஓகேயா? சொல்றது புரியுதா? சரியான இனங்களை பெறுதல்கள் பக்கமும் செலுத்தல்கள் பக்கமும் வைக்கணும். நீங்க சரியானபடி பெறுதல்கள் பக்கம் என்னென்ன வைக்கணும், செலுத்தல்கள் பக்கம் என்னென்ன வைக்கணும் வச்சாதான் கரெக்டான ஆன்சர் நமக்கு கிடைக்கும். சரியா? நீங்க தப்பான இனங்களை மாற்றி வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைக்காது. சரியா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தவும் செய்கிறேன். நான் ஞாபகப்படுத்தினதுக்கு அப்புறமாவது நீங்க சரியான ஆன்சரை வைங்க. ஓகேயா? நல்லா கவனிங்க. நான் ஏற்கனவே நேற்று சொல்லியிருக்கேன், பெறுதல்கள் சைடு தொடக்க ரொக்க இருப்பு, தொடக்க வங்கி இருப்பு. ஓகேயா? அதே மாதிரி இதர வருமானம், பெற்றது மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம், விற்றது மூலமா கிடைக்கக்கூடிய வருமானம், இதர வரவுகள் என்னென்னலாம் வருமோ இது பூரா பெறுதல் சைடு வரும். அதே மாதிரி செலுத்தல்கள் சைடு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடியது வங்கி மேல்முறை பற்று, அதாவது ஒரு நிறுவனத்தோட நடப்பு கணக்குல விட அதிகமா கொடுக்கக்கூடிய கடனுக்கு பேரு வங்கி மேல்முறை பற்று. அந்த வங்கி மேல்முறை பற்று தொடக்க இருப்பா எவ்வளவு இருக்கு, அது போக செய்யக்கூடிய செலவினங்கள், நிறுவனம் செய்யக்கூடிய செலவுகள், தொடக்க எப்படி நம்ம பெறுதல் சைடு தொடக்க வங்கி இருப்பு, தொடக்க கையிருப்பு போட்டோமோ அதே மாதிரி செலுத்தல் சைடு இறுதி வங்கி இருப்பு, இறுதி கையிருப்பு இருக்கும். சரியா? நம்ம ஆன்சரை டேலி பண்ணும்போது, ரெண்டு பக்கமும் டேலி பண்ணும்போது பெறுதல்கள் சைடு நமக்கு கூடுதலா இருந்துச்சு அப்படின்னா செலுத்தல்கள் சைடு ஆன்சர் கிடைக்கும். சரியா? செலுத்தல்கள் சைடு வரக்கூடியது ஒண்ணு இறுதி வங்கி இருப்பா இருக்கும் அல்லது இறுதி கை ரொக்கமா இருக்கும். அதே மாதிரி செலுத்தல்கள் சைடு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா பெறுதல்கள் சைடு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். கிடைக்கக்கூடிய ஆன்சர் இறுதி வங்கி மேல்முறை பற்றா இருக்கும். ஓகேயா? இப்ப நீங்க உங்கள இருந்து 4 பேர் வர போறீங்க. யாரா வர போறீங்க? வைஷ்ணவி, பிரீத்திகா, கௌரி, அபி, 4 பேர் வாங்க. நான் திரும்ப சொல்றேன், இத பலூனை உடைக்கணும். உடைச்ச உடனே என்ன உள்ள இருக்கக்கூடிய குலுக்கு சீட்டுகள் வெளியில வரும். வெளியில வந்த உடனே அதை கரெக்டான முறையில் எடுத்து ரெண்டு பக்கமும் வைக்கணும். கவனி, சொல்றதை கவனிமா. கரெக்டான முறையில் வைக்கணும். இந்த பேப்பரை சுத்தி தான் வைக்கணும், நடுவில் வைக்கக்கூடாது. அப்படின்னா தான் நீங்க வச்சது சரியா தப்பான்னு கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரி இந்த பக்கமும் பெறுதல்கள் சைடும் கரெக்டா சுத்தி வர வைக்கணும். ஓகேயா? நீங்க வைக்கிறத பொறுத்து தான் ஆன்சர், சரியான ஆன்சர் கிடைக்கும். கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? கமா. உங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. வச்சுட்டீங்கன்னா திருப்பி மாற்றி வைக்கக்கூடாது.
இவ்வளோ பெரிய ஹாஸ்டல். Caca. Tadi ini. Lipat. Close atau di depan? Caca answer correctkan close atau di depan? இதில் ஒரே ஒரு சீட்டு நீங்கள் வைக்கல, ஓகேயா? அது என்னன்னு பார்ப்போம். கொடுபட வேண்டிய வாடகை இங்க பெருதல் சைடும் வைக்கல, செலுத்தல் சைடும் வைக்கல. ஏன்னா இந்த ரெண்டு இனமுமே எதுல வராது, பெருதலையும் வராது, செலுத்தலையும் வராது. ஓகேவா? இது செஞ்சா சரியா? சரியா என்ன அப்படி பார்க்கணுமா? இவங்க பெருதல் செய்து கவனி, தொடக்க வங்கி இருப்பு கரெக்டா வச்சிருக்காங்க. சந்தா பெற்றது, அரசிடமிருந்து பெற்ற மானியம், அறப்படை நிதி பெற்றது, தொடக்க ரொக்க இருப்பு, முதலீடுகள் விற்றது, பல்வகை வரவுகள். இந்த பக்கம் கரெக்டா வச்சுட்டாங்க. ஓகே. அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தா பழுதுபார்ப்பு செலவுகள், சிற்றுண்டி வாங்கியது, புத்தகங்கள் வாங்கியது, போக்குவரத்து செலவுகள், ஒளியூட்டு கட்டணம், வட்டி செலுத்தியது, காப்பீட்டு முனைவம் செலுத்தியது, வங்கி ரொக்கம், இறுதி இருப்பு வச்சுட்டாங்க. ஒன்னே ஒண்ணு தப்பா வச்சுட்டாங்க. என்ன வச்சுட்டாங்க? கட்டணம் மீதான தேய்மானம். கட்டணம் மீதான தேய்மானம் பெறுதல்கள் செலுத்தல் கணக்கு என்ன செய்யக்கூடாது? எடுக்கக்கூடாது. இல்லையா? எடுக்கலாமா? கொடுபட வேண்டிய செலவுகளையும் என்ன செய்யக்கூடாது? கட்டணம் மீதான தேய்மானமும் பெறுதல்கள் செலுத்தல் கணக்குக்கு வராது. இல்லையா? பாடம் நடத்தும் போதே இதை நான் உங்களுக்கு சொன்னேன். இதை நீங்க விட்டுட்டீங்க. புரியுதா? ஓகேயா? சரி, இப்ப இது ரெண்டையும் சரியான முறையில் இப்ப கட்டண மீதான தேய்மானத்தை இந்த பக்கம் வச்சதுனால என்னாச்சு? கணக்கு தப்பு. ஆன்சர் கிடைக்குமா நமக்கு? கிடைக்காது. ஓகேயா? ஓகே, வாழ்த்துக்கள். Thank you, sir.